திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது நேற்று ஸ்ரீ ராமர் கோவில் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள அந்த ராமர் கோவில் குறித்த பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் ஸ்ரீ ராமருடைய குலதெய்வம் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். ரகுவம்சத்தினுடைய அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தான். அதாவது ராமருடைய குலதெய்வமாக சொல்லப்படுறது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். அயோத்தியிலிருந்து வனவாசம் புறப்பட்டு இலங்கையினுடைய வேந்தர் ராவணனை வதம் பண்ணி அங்கிருந்து சீத்தையை மீட்ட கதை எல்லாருக்கும் தெரியும். அப்படி மீட்டுட்டு வர ராமபிரான் அதற்கு அங்கே இலங்கை வேந்தர் ராவணனுடைய சகோதரர் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து இலங்கையை ஆடுறதுக்கான ஒரு தொகுதியை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தார். அதற்கு ஒரு கைமாறா அவர் ராமபிரானுக்கு அவருடைய குலதெய்வமான அந்த ரங்கநாத பெருமாளை பரிசா கொடுக்கணும்னு நினைச்சார். அதற்காக ஆதிசேஷன் மடியில படுத்துட்டு இருக்க அந்த ரங்கநாத பெருமாளோட மிகப்பெரிய விக்கிரகத்தை பண்ணி இங்கிருந்து அயோத்திக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சார் இலங்கையிலேருந்து. அப்படி எடுத்துட்டு போறப்ப நம்மளுடைய தமிழகத்தினுடைய காவிரி கரையான திருச்சி மாநகரத்துக்கு வந்த போது ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் அங்கேயே எழுந்தருளிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரை அங்கிருந்து நகர்த்த முடியல. ரங்கநாத பெருமாளுக்கு அங்கேயே ஆலயம் கட்டப்பட்டு திருச்சியில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளா இன்றளவும் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் என்னுடைய குலதெய்வமான ரங்கநாத பெருமாளுக்கு சிறப்புகள் ரொம்ப பெரியது. இன்றளவும் 108 திவ்ய தேசங்களுடைய முதல் திவ்ய தேசமா இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தான். அந்த ரங்கநாத பெருமாளுடைய அருளோடு இந்த அயோத்தி மாநகரத்துல ராம ஜென்மபூமியில ராமருடைய கோவில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அந்த கோவில் எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த நிகழ்வுக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 14 நாள் விரதம் மேற்கொண்டிருக்காரு. அதற்காக இதற்கு தொடர்புடைய எல்லா கோவிலுக்கும் அவரே போய் நேரடியா கைங்கரியம் பண்ணி அங்கிருந்து ஒரு புனித நீரெல்லாம் கொண்டு அந்த சேர்க்க போறாரு. வாரணாசி போனார். அடுத்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த காலபைரவர் ஆலயத்துக்கு போனாரு. அங்க ஒரு புனித நீர்த்தத்தை கலெக்ட் பண்ணினாரு. அதை தொடர்ந்து கேரள மாநிலம் சென்று குருவாயூர் தரிசனம் பண்ணி கிருஷ்ணன் கோயிலேருந்து அங்கிருந்தும் பிரசாதத்தை எடுத்துட்டு இருக்கார். அதனை தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு. ஸோ தமிழகத்திலேருந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல ராமருடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணி அங்க விசேஷ பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ராமேஸ்வரம் போறார். ராமேஸ்வரத்துல போய் 22 கிணத்துலையும் நீராடி அந்த புனித நீரை சேகரித்து கொண்டு அக்னி தீர்த்தத்தில் நீராடுறாரு. அடுத்த நாள் தனுஷ்கோடி போய் அங்க 2 கடல் சங்கமிக்கிற இடத்துல குளிச்சுட்டு அங்கிருந்து தீர்த்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நேரா மதுரை மதுரையிலேருந்து கிளம்பி நேரா உத்தரப்பிரதேசம் போறாரு. ஸோ அங்க போய் எல்லா தண்ணியும் கொடுக்குறாரு. அங்க விசேஷ பூஜைகளை கலந்துக்கிறாரு. திங்கட்கிழமை அன்று அந்த நடைபெறக்கூடிய அந்த பிராண பிரதிஷ்டையில கலந்து கொண்டு அவருடைய திருக்கரங்களால் அந்த ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க. அப்படி ஒரு ஏற்பாடு அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்முடைய பிரதமர் இவ்வளவு ஒரு விரத அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்ணி இருந்து பக்தி ஸ்ரத்தையோட இந்த காரியத்தை எடுத்து பண்றாரு. உண்மையிலே அந்த ராமரே அவருக்குள்ள தோன்றி இந்த மாதிரி விஷயத்த பண்ண சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவர் இவ்வளோ ஒரு நல்லபடியா பண்ணி முடிக்க முடிஞ்சுது. அது இன்னும் சிறப்பா முடியணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனைகளும். ஸோ நம்மளும் அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட நம்ம என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அந்த கோவிலில் இருக்குன்னு இப்ப பார்த்தலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த அயோத்தியில கட்டப்பட்டுள்ள அந்த ராமர் ஆலயம் பாரம்பரியமிக்க ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தினுடைய நீளம் பார்த்தீங்கன்னாக்க 390 அடி நீளமாகவும் கிழக்கு அகலம் 250 அடி அகலமாகவும் உயரம்னு பார்த்தா 161 அடி உயரமாகவும் இருக்கிறது. 3 தளங்களாக இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரமுடையது. மொத்தம் 392 தூண்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. 44 வாசல்கள் அங்கு உள்ளது. அதோடு தரைத்தளமாக கர்ப்ப கிரகத்தில் பிரபு ஸ்ரீ ராமபிரானுடைய குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ராமபிரானின் பட்டாபிஷேக மண்டபம் அமைய உள்ளது. மொத்தம் 5 மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன. நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பிரார்த்தன மண்டபம், கீர்த்தனை மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளன. தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாதர்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு ஒரு சிறப்பு அம்சமா பார்த்தீங்கன்னா நுழைவாயில் முன்பு 32 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த படியோட உயரம் பார்த்தீங்கன்னா 16.5 அடி உயரம். ஸோ அந்த படியில ஏறி தான் பிரதான நுழைவாயில் அடையலாம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு
ரோப் மற்றும் லிப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 4 பக்கங்களிலும் கோட்டை சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளது. 732 மீட்டர் நீளமும் 4.25 மீட்டர் அகலமும் கோட்டையின் 4 மூலைகளில் முறையே சூரியன், சிவன், கணபதி, தேவி பகவதி ஆகியோருக்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் தெற்கு முகமாக ஹனுமனும், வடக்கு முகத்தில் அன்னபூரணி அம்மனும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீத்தை கிணறு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, அகத்திய மகரிஷி, குகன், சபரிமாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. தென்மேற்கில் குபேரன் குடில் உள்ளது. சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயுவின் பிரதிஷ்டைகளும் இடம்பெற்றுள்ளன. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உடன் கட்டப்பட்டுள்ள இந்த ராமர் கோவில் இந்தியாவினுடைய ஒரு பிரைடா இருக்க போகுது. உலகமே இதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. எனவே நம்ம எல்லாரும் அன்றைய தினம் 22ஆம் தேதி இந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ஜபித்துட்டு எல்லாரும் இந்த ராமருடைய ஸ்லோகங்களை சொல்லி வீட்டில் விளக்கேற்றி நம்ம எல்லாரும் ஒரு தீபாவளி போல இந்த திருவிழாவை கொண்டாடணும். உண்மையிலே அனைவருக்கும் இந்த ராமருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் விஜயானந்த். நன்றி, வணக்கம்.